கடந்த 2 ஆண்டுகளாக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் தடுமாறி வருகிறது. இதனால் இலங்கை அணி வரும் 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடக்கும் சாம்பியன் கிண்ணத்தை வெல்லுவார்களா, எவ்வாறு களமிறங்கப் போகிறார்கள் என்ற சந்தேகம் இலங்கை ரசிகர்கள் பலரிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அணியை பற்றி சற்றே பார்க்கலாம். இலங்கை அணி 1996ஆம் ஆண்டிலிருந்து தனது ஆதிக்கத்தை காட்டத் தொடங்கியது. இதற்கு அணியில் இருந்த திறமையான வீரர்களான ஜெயசூரிய, சங்கக்கார, டி சில்வா, வாஸ், ஜெயவர்தன, டில்ஷான், முரளிதரன் என பல வீரர்கள் இருந்தனர். அது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை அணியின் வீரர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் இலங்கை அணியின் அன்றைய பயிற்றுவிப்பாளர் டாவ் வாட்ஸ்மோர். இவருடைய அனுபவமான பயிற்சியின் மூலம் இலங்கை அணி சாதிக்க தொடங்கியது. அதன் பின்னர் தான் இலங்கை என்ற அணி உள்ளது என்பதே தெரிய வந்தது. இதனாலே இலங்கை அணியை கண்டு பலரும் அஞ்சினர். அதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணம், 2007 மற்றும் 2011ஆம் ஆண்டு உலக கிண்ணம் இறுதிப் போட்டி என பல தொடர்களை வென்று அசத்தியது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு மலிங்க தலைமையிலான அணி T20 உலக கிண்ணத்தை வென்று சாதித்து காட்டியது. இப்படி வலம் வந்த இலங்கை அணி கடந்த 2 ஆண்டுகளாக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு மட்டும் 25 போட்டிகளில் பங்கேற்று 12 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் டெஸ்ட் அணிகளுக்கான 2015ஆம் ஆண்டு தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் 8வது இடத்தில் நீடிக்கிறது. 2015 தான் அப்படி என்று பார்த்தால் 2016 இலங்கை அணிக்கு அதைவிட மோசமான வருடமாக மாறியுள்ளது. 2016ஆம் ஆண்டின் ஆரம்பம் முதல் தற்போது மேற்கிந்திய அணியுடன் மோதியது வரை இலங்கை அணி 16 போட்டிகளில் பங்கேற்றுள்ளது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் 4 போட்டிகளில் மட்டுமே இலங்கை அணி வென்றுள்ளது. இதனால் 2016ஆம் ஆண்டு ஒருநாள் அணிகளின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் இலங்கை அணி 32% வெற்றிகளை பெற்று 8வது இடம் வகிக்கிறது. இதற்கு காரணம் இலங்கை கிரிக்கெட் தேர்வாளர்கள் இலங்கை அணிக்குள் ஏற்படுத்திய மாற்றங்கள் மற்றும் அனுபவ வீரர்களின் ஒருமித்த ஓய்வுகளும் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இலங்கை அணியில் 25 போட்டிகளுக்கு 31 வீரர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் நடப்பாண்டில் இதுவரை 16 போட்டிகளில் 33 வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பலர் காயங்கள் காரணமாக வெளியேறியுள்ளனர். அதில் மூத்த வீரராக கருதப்படும் மற்றும் அணியின் தலைவராக கருதப்படும் மெத்யூஸும் தான். இதனால் எதிர்வரும் ஜிம்பாப்வே, வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்க தொடர்களில் இலங்கை அணி சிறப்பாக செயற்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நடப்பு தொடர்கள் சிலவற்றில் குசல் மெண்டிஸ் திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவரை தொடர்ந்து பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் அவர் ஒரு சங்கக்காரராக வருவதற்கு வாய்ப்புள்ளது. அசில குணவர்தன் மற்றும் நிரோஷன் டிக்வெல்ல போன்ற வளர்ந்து வருகின்ற புதிய வீரர்களுக்கு மேலும் பல வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மேலும் சில திறமை வாய்ந்த இளம் வீரர்கள் சரியாக பயன்படுத்தப்படாமல் வெளியே உள்ளனர். இதனால் இவர்களை எதிர்வரும் ஜிம்பாப்வே, வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் கத்துக்குட்டி அணியாக கருதப்பட்ட வங்கதேச அணி கூட சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்கிலாந்து அணியை மிரட்டியது. இதனால் எதிர்வரும் தொடர்களில் இலங்கை அணி சிறப்பாக செயல்பட்டு இலங்கை அணியை வலிமை மிக்க அணியாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வரும் 2017ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சாம்பியன் கிண்ணத்திற்கு இந்த அணியாக இலங்கை அணி களமிறங்க வேண்டும். இலங்கை அணியுடன் மோதுவதற்கு அனைத்து அணிகளும் சற்று பயத்துடனே விளையாட வேண்டும். அந்த அளவுக்கு இலங்கை அணி வர வேண்டும் என்பதே அனைத்து இலங்கை ரசிகர்களினதும் கனவாக காணப்படுகிறது.